எங்கள் ராஜா எங்கெங்கும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக, இந்த மரண பயத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக, மரணமே உன் கூரைங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க என்று சொல்லி மரணத்தாய் ஜெயமாய் விழுங்கின தேவன் அவர் உயிர் தெழுந்து 40 நாளாகவும் தன்னுடைய சீசர்களோடு இருந்து அவர் திருஷ்டாந்தப்படுத்தினார். அப்படியாக அவரை விசுவாசித்து அவரை நம்பி பாவ மன்னிப்புக்கென்று நிச்சயிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவருடைய நீதியை நிறைவேற்றவர்களாய், அவர் கொடுத்தான நித்திய ஜீவன்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களாய் ஒரு முதலடியை எடுத்து வைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதனால ஞானஸ்தானம் எடுக்க காத்திருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய இதயத்தை ஆயத்தப்படுத்தி நாம் கடந்து போகலாம். சரி, ஓகே ஓகே, சரி, ஜெபிக்கலாம். இந்த இடத்தை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தோம். இந்த தண்ணீரை பிரதிஷ்டை செய்தும் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் தேவனை நேசிக்கிற தகப்பனே, இந்த மனமற்றான பகல் வேலைக்காக நன்றி. இந்த இடத்தை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த தண்ணீரை உங்களுடைய பிள்ளைகளை கழுவும்படியான ரத்தமாய் நீ மாற்றினதுக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை உன்னுடைய பாவ சரீரத்தை புதைக்கிறதான ஆண்டவரே இது கல்லறையாய் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் எழுந்திருக்கும் போது பாவம் மனிதன் ஒளிந்து ஆண்டவரே தேவன் கொடுக்கிறதான புதிய மனிதனை தரித்துக் கொள்வராய் எழுந்திருக்க இந்த தண்ணீரை நீர் ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த தண்ணீரை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடலாம். ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க நீங்க இறங்கி வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரெண்டு வரல வச்சு இப்படி கேட்கலாம். உடன்படிக்கை நீங்க இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் உங்களுடைய பாவத்துக்காக மரித்திருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களுக்காக புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்புறீங்களா? பரலோகத்தில் உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்காக நீங்க வாழுவீங்களா? அருமையான வடிவேல் என்கிறதான சகோதரனை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நீங்க மூக்க இந்த ரெண்டு கை நீங்க இந்த ரெண்டு பேரை இந்த இப்படி இப்படியா பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அருமையான வடிவேல் என்கிறதான சகோதரனை பிரான்சிஸ் என்கிறதான சகோதரனாய் நான் பேரு மாற்றி கர்த்தருக்குள்ளாக மறுஜீவனை கொடுக்கும்படியாக, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக நான் ஞானஸ்தானம் கொடுக்கிற ஆண்டவர் நான் ஞானஸ்தானம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை
என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆண்டவர் உங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு புதிய வாழ்க்கை கொடுக்கிறார் சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்காக வாழ்வீங்களா? சபைக்கும் சங்கத்துக்கும் கீழ்ப்படுவீங்களா? ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? அருமையான முருகேசன் என்கிறதான சகோதரனுக்கு கிறிஸ்டோபர் என்கிறதான பெயரை வைத்து கர்த்தருக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாய் மாறும்படியாக, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக இவருக்கு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நான் நாடு காண கொடுக்கிறேன். ஆண்டவர் கர்த்தரனது பக்கம் இருக்க எனக்கும் பயமில்லை. கர்த்தரனது பக்கம் இருக்க எனக்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அவருடைய சமூகத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த இடம் பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆலயத்திலே ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய் 2 பேர் ஆயத்தப்பட்டு கடந்து வந்திருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு புதிய மனுஷனாக கர்த்தர் மீட்டு இருக்கிறார். ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க இது உங்களுக்கு உண்டான நேரம். அடுத்த நாள் நம்முடைய அல்ல, இனியும் காலம் செல்லாது. ஆயத்தமா இருக்கிறவங்க தயவு செய்து தீர்மானிக்கப்பட்டவர்கள் கடந்து வரலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறதான நேரம். கர்த்தருடைய கிருபையினால அடுத்த ஒவ்வொரு இருதயத்தை கர்த்தர் கட்டமைக்கும் வரைக்கும் நம்முடைய சபையும் சபை ஜனங்களையும் ஊழியக்காரரையும் இந்த சபையும் சபை ஜனங்களையும் ஊழியக்காரரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் அனைவரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். கடந்து வந்த சிறியர் பெரிய அனைவரை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். ஞானஸ்தானம் எடுத்த 2 ஆத்துமாக்களை அவருடைய குடும்பத்தாரை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். அவருடைய எதிர்கால திட்டங்கள் தீர்மானங்கள் அனைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்காக வாழும்படியாய் எடுத்த தீர்மானத்தில் வெற்றி அடைந்து சபைக்கும் சங்கத்துக்கும் சாட்சியாய் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக நாம் அனைவரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். எல்லாரும் கண்களையும் மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் ஒரு மனப்படலாம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவர்களை அன்னிதனமும் சபையில சேர்த்துக் கொண்ட தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய சபையில மட்டுமாய் ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களை நீ சேர்த்துக் கொண்டதற்காக நன்றி. ஆண்டவரே, பரலோகத்தில் அவர்கள் பேர் எழுதப்பட்டதற்காக நன்றி. ஒருவர் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தார், புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையன யாவும் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின என்று சொன்ன வார்த்தைப்படி கிறிஸ்துக்குள்ளாக அவர்களை சேர்த்துக் கொண்டதற்காக நாங்கள் சபையாய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஞானஸ்தான ஆராதனை கர்த்தர் நடத்தி கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை திறந்து கொடுத்த நம்முடைய ஊழியக்காரருக்காக நன்றி. அவருடைய குடும்பத்துக்காக நன்றி. சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞானஸ்தான ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சபை ஜனங்களையும் சகோதர சகோதரியுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துவதற்காக வருகிற நாட்களில் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய், மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பும்படியாய், குணப்படாதவர்கள் குணப்படும்படியாய் கர்த்தர் ஆண்டவரை மீண்டுமாய் ஞானஸ்தான ஆராதனையை ஆயத்தப்படுத்திக் கொடுக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக ஞானஸ்தானம் எடுக்காத சகோதரனை மீண்டும் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை முற்றும்படி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய குடும்பத்தை முற்றும்படி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறையா. ஆண்டவரே, பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி சத்துரு வெள்ளம் போல கடந்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் துணை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாமம் மட்டும் மையப்படுகிறோம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தான 2 பேரையும் அவருடைய ஆவி ஆத்மா சகோதரி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்த அடிமையும் ஆண்டவரே
உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து அடிமை ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆண்டவரே தகுதிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்தி நீ வருகிற நாட்கள்ல ஆண்டவரே பல சந்தர்ப்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காக ஆண்டவரே மீண்டுமாய் உங்களுடைய சமூகத்தினுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். கடந்து வந்ததான சபை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்தப்படுங்க. மீதியான நேரத்தையும் காலத்தையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கிருபையாருங்க. இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சகவாடும் இன்றும் என்றும் நம்மோடு சகல பரிசுத்தவான்களுடன் விசேஷமா இந்த நாளிலே ஞானஸ்நானம் எடுத்ததான கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சபை ஜனங்களோடு கூட சபை ஜனங்களோடு கூட மாறாது இருக்கப்படுவது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நாம மகிழ்வோம். எல்லாரும் பாடலை பாடி சபைக்குள்ள உட்கார்ந்து பாடலை பாடிக்கொண்டிருக்க நாம Kita